வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸம் 3.18 சுருக்குக 1/x² - 5x + 6 + 1/x² - 3x + 2 - 1/x² - 8x + 15. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி செய்யணும்னு பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த இருபடி சமன்பாடை எழுதி எடுப்போமா. பாருங்கள், x² - 5x + 6 இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டு என்ன செய்யணும்னா பாருங்கம்மா, இது என்னது 6 என்னது மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் என்னது பெருக்கல் பலன். இந்த -5ங்கிறது என்னது மூலங்களின் கூடுதல். ஓகேம்மா. ஸோ 6 - 5 6 3 * 2 6. இங்கே -5 இந்த 3 5 2 கூட்டினா 5 வரணும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் போடுங்க, இங்கே ஒரு மைனஸ் போடுங்க. பாருங்கள், -(−) தட் இஸ் ப்ளஸ். 3 * 2 6. இங்கே பாருங்கள், -3 - 2 தட் இஸ் -5. அப்போது இந்த ரெண்டு நம்பர் எடுப்போமா. ஸோ x - 3 x - 2. ஓகேவாம்மா. தென் இது பாருங்கள், x² - 3x x² - 3x + 2 x² - 3x + 2 ஈக்குவல் டு இந்த 2 என்னது மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் பெருக்கல் பலன். -3 என்னது மூலங்களின் கூடுதல். அப்போ 2 1 * 2 2. இது என்னது -3. -3னா இப்போ இங்கே மைனஸ் இந்த ரெண்டையும் கூட்டணும் -3. அப்போ இங்கே -1 -2 போடுங்க. -1 -2னா -3. -(−) தட் இஸ் ப்ளஸ். அப்போ x - 1 x - 2. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இது என்னது x² - 8x + 15. பார்ப்போமாம்மா. x² - 8x + 15 ஈக்குவல் டு இந்த 15 என்னது மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகேம்மா. இந்த -8 என்னது மூலங்களின் கூடுதல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 15 எப்படி ரெண்டு நம்பரையும் கூட்டினா ரெண்டு நம்பரையும் பெருக்கினா 15 வரணும். எப்படி 5 × 3 தட் இஸ் 15. இங்கே பாருங்க -8 ரெண்டு நம்பரையும் கூட்டினா -8 வரணும். அப்போ பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் போடுங்க, இங்கே ஒரு மைனஸ் போடுங்க. -5 - 3 தட் இஸ் -8. ரெண்டையும் கூட்டுறோமா, -5 -3 தட் இஸ் மைனஸ். ரெண்டையும் பெருக்கும் -(−) தட் இஸ் ப்ளஸ். 5 * 3 15. அப்போ என்னதுமா ஆன்சரு. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர் எடுக்கும் x - 5 x - 3. ஓகேவாம்மா. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோமா. 1 பாருங்கள், 1/x² - 5x + 6 + 1/x² - 3x + 2 x² - 3x + 2 1 என்னதுமா x² - 8x + 15 x² - 8x + 15 ஈக்குவல் டு இப்போ நம்ம பாருங்கம்மா 1/x² - 5x + 6 என்னது என்ன இருக்குது x - 3 x - 2 x - 3 x - 2 x² - 3x + 2 என்னது 1/x - 1 x - 2 தட் இஸ் -1 இது எப்படிமா x - 5 x - 3. ஓகேவாம்மா. இப்போ என்ன செய்யணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போமா. 1 2 3. இங்கே பாருங்கம்மா, எல்சிஎம் எடுக்கணும். இந்த 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 டேர்ம் எல்லாத்துக்கும் இந்த பாருங்கள் 1 2 3. ஓகேம்மா. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பார்ப்போம். எல்சிஎம்ல லீஸ்ட் காமன் மல்டிபிள். அது
மீச்சிறு பொது மடங்கு மீ போ மா எப்படி எடுக்கணும் எல்லாம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 3 ஓகே, எக்ஸ் மைனஸ் 2 எடுத்தாச்சு. இங்கே என்னது எக்ஸ் மைனஸ் 1. இங்கே என்ன டேர்ம் இருக்குது எக்ஸ் மைனஸ் 5. இங்கே பாருங்கம்மா, இது எக்ஸ் மைனஸ் 3 பவர் 1, எக்ஸ் மைனஸ் 2 பவர், எக்ஸ் மைனஸ் 2 பவர் 1, எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2 பவர் 1, எக்ஸ் மைனஸ் 5 பவர் 1, எக்ஸ் மைனஸ் 3 பவர் 1. பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 பவர் 1. ஆனால் அதுக்கு ஹையஸ்ட் பவர் எங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. இதுவும் பண்ணச்சுமா ஹையஸ்ட் பவர் இல்லை, சேம் பவர் தான் இருக்குது. அப்போ அது 1 வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸ் மைனஸ் 2 பவர் 1, இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 பவர் 1, எல்லாம் சேம் டேர்ம். அப்போ அந்த 1 எடுத்துட்டோம். ரைட். எக்ஸ் மைனஸ் 1 பவர் 1 பவர் 1 அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். தென் எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவாம்மா? எக்ஸ் மைனஸ் 1 2 3 5. இதில் வந்து என்னது எல்லா டேர்மும் சேமாக இருக்குது. எங்கே பாருங்கள் 1 1 1 1 சேமாக தான் இருக்குது பாருங்கள். அதனால் என்னது அந்த டேர்மை வந்து எடுத்து எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், இங்கே 1லேருந்து அந்த ஸ்கொயர் தான் எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து எல்லாம் பவர் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால எல்லா டேர்மையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். மீச்சிறு பொது மடங்கு. அப்போ என்னென்ன வந்திருக்கு எக்ஸ் மைனஸ் 1 பாருங்கள், எழுதிடுவோமா? எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5, 1 1 1 1. ஓகேவாம்மா? இப்போ நீங்கள் பாருங்கள், டினாமினேட்டர் இந்த பகுதி எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 வந்து இங்கே இருக்குது. எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குல்ல, எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5. விடணுமா? இந்த டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே இருக்குது. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்னது இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள்னா இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. என்ன பாருங்கள் 1 பை ரிமைனிங் டேர்ம் என்னது எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. எடுத்துக்கோங்க எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5. தென் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் என்ன பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 என்ன இருக்குது, இதை எடுத்தாச்சு. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யணும் பார்த்தா, இந்த எல்லா டேர்மையும் வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5க்கு வந்து என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 5x. ஓகேம்மா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x தட் இஸ் மைனஸ் 3x மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் 15. ஓகேவாம்மா? இது ஒரு டேர்ம். தென் நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x minus x minus of minus plus 2 divided by x minus 1 x minus 2 x minus 3 x minus 5. இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும்னா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்னது 2x ஸ்கொயர். இங்கே பாருங்கள் 5x minus 6x 11x minus 14x x minus 6x minus 11x minus 14x. ஓகேவாம்மா? ப்ளஸ் 20. ஓகேவாம்மா? தென் மைனஸ் கொண்டு வாங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2x. அப்படி தானம்மா?
minus x square minus of minus, that is plus 2x, that is minus of minus plus x minus 2 அப்படிதானே. இந்த மைனஸ் கொண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2x இந்த மைனஸ் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் எக்ஸ், தட் இஸ் minus 2 டிவைடட் பை என்னெல்லாம் வருது, x minus 1, x minus 2, x minus 3, x minus 5. So that is equal to பாருங்கம்மா x ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்தா 3x, இங்கே 14x இருக்குது. 3xனால் மைனஸ் 11x அப்படி தானே. இந்த டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் 14x. இங்கே வந்து 3x, 14லேருந்து மைனஸ் 14xலேருந்து 3xை கழிச்சா மைனஸ் 11x. கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள், இதுவும் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ப்ளஸ் 18 டிவைடட் பை என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, x minus 3, x minus 5. ஓகேம்மா. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம் எப்படி பண்ணலாம், இன்னும் முடியலை, கொஞ்சம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா. பாருங்கம்மா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கம்மா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 வந்து என்னது, மூலங்களின் பெருக்கல் பலன். இது என்னது, மூலங்களின் கூடுதல். ஓகேவா. ஸோ 18 என்னது, பெருக்கல் பலன் 9 ஸ்டார் 2 18. இங்கே பாருங்கள் 11 மைனஸ் 11, ரெண்டு நம்பரையும் கூட்டுனா அப்போ மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ், தட் இஸ் ப்ளஸ் 9 ஸ்டார் 2 18 மைனஸ் 11. ஸோ தட் இஸ் 2 நம்பர்ஸ் என்னது, x minus 2, x minus 9. So that is equal to, இங்கே வந்து என்ன நம்ம போடலாம், x minus 2 இங்கே போட்ட வேண்டாம், அடுத்த ஸ்டெப் கொண்டு போ. That is equal to x square minus 11x plus 18 divided by x minus 1, x minus 2, x minus 3, x minus 5. That is equal to என்னது, x minus 2, x minus 9 divided by x minus 1, x minus 2, x minus 3, x minus 5. So x minus 2, x minus 2 cancel ஆயிடுது. So x minus 9 divided by x minus 1, x minus 3, x minus 5. இதுதான் ஆன்சர். ஓகேம்மா. வீடியோ வந்து என்ன செய்யணுமா, 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து என்னது, கொஞ்சம் பிக்கெஸ்ட்டாக இருக்குல்லம்மா, ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. என்ன செய்யணும், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேம்மா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா. உங்களுக்கு தேவைப்பட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கம்மா. 24 hours 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்வேன், வீடியோ வந்து அழகாக நம்ம சேனலில் அப்லோடு பண்ணி விட்ருவேன். தேவைப்பட்டால் லைவ் டியூஷன் கூட வரமா, நைட்டு வந்து ஒரு 7 to 9 வந்து லைவாக மேக்ஸ் டியூஷன் வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறோம்மா. ஓகேவாம்மா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் மாணவர்களாக போய் இணைஞ்சிக்கோங்க. அங்கே கூகுள் கிளாஸ் ரூமில் என்ன பெனிஃபிட்டுனா, விளம்பரங்களே வராது. அழகாக உட்காந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ராப்ளத்தை போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.